வணக்கம். இன்னைக்கு 2 அறிவிப்போட ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வர ஆகஸ்ட் 15 நம்மளோட ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். அது என்னடா ஆயுத பூஜை ஆரம்பிக்காத, விஜயதசமி ஆரம்பிக்காத 15ன்றது. விஜயதசமி இன்னைக்கு நம்ம ஒரு அன்அஃபிஷியல் கிளாஸ் வைப்போம். 15th நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், டேட்டா அனாலிசிஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போத் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே டச் பண்ணுவோம். அண்ட் ஆப்ஷன் க்ரீக் இன் டெப்த் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இது உங்களால் உங்கள் கேரக்டருக்கு தந்தாப்பில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் அமைக்க முடியும். நான் எந்த ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லிக் கொடுக்கல, கம்ப்ளீட் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் உங்கள் ஓன் கேரக்டருக்கு, உங்கள் ஓன் ட்ரேடிங் மெத்தடாலஜிக்கு நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னால் எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888. ரெண்டாவது அறிவிப்பு, வர சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஆஸ் யூஷுவல் இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், சார்ட்டோட இந்த வாரம் செக்டோரியல் அனாலிசிஸ் இன்டெப்த் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குது. எந்த செக்டார் நம்ம சீரியஸாக பார்க்கலாம் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அட்லீஸ்ட் ஒரு 8-10 ஸ்டாக்கு வேல்யூ பையில் பண்ண முடியுமா, ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் நிறைய குட் ஸ்டாக்ஸ் ரைட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததெல்லாம் 40-50% கரெக்ட் வந்துருச்சு, இந்த லெவலில் வாங்கலாமான்றது நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. வாங்கலாமா, அதுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன போடலாம், இல்லை வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வாங்கலாமா, இதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. சந்தேகம் இருந்தாலும் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்தியாவில் இருந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துட்டு ரட்டன் டாட்டா பற்றி நம்ம இன்றைக்கி பேசலன்னு சொன்னால் மரியாதை கிடையாது. நேற்று பை அபவுட் 11:30 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு, அன்அஃபிஷியலாகவே வந்துச்சு முதல். அதுக்கப்புறமா தான் அரௌண்ட் 11:40-11:45க்கு ஃபஸ்ட்டு பாம்பேவோட போலீஸ் கமிஷனர் ட்வீட் போட்டிருந்தார். அது கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு டாட்டாவோட சேர்மன் ரைட் அவர் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பை அபவுட் 11:50 இட் வாஸ் கன்ஃபார்ம் தட் ஹி இஸ் நோ மோர். கஷ்டமான விஷயம். அண்ட் ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனல் திங்ஸ் ஃபார் எவ்ரிபடி. நிறைய பேர்த்துக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கிறாரு, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார் நிறைய விஷயத்தில். அண்ட் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கீழே இருக்கும் போதும் நீ என்ன பண்ணுன்றது ஒன்று இருக்குது, அதே மாதிரி மேலே உச்சத்தில் இருக்கும் போதும் என்ன பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. இது ரெண்டுமே ரிட்டர்ன் சார்ட்டை நீங்கள் கற்றுக்க போகிற ஒரு விஷயம். எனிவே ஹி ஹஸ் லெஃப்ட் எ லெஜெண்ட். அண்ட் டாட்டான்ற ஒரு பக்காவான பிராண்ட். அவர் பீரியடில் நிறைய விஷயங்கள் ஃபார்ம் ஆச்சு. எஸ்பெஷலி நீங்கள் டிசிஎஸ் எடுத்துங்க. டிசிஎஸ் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக வந்துச்சு. அண்ட் இன்றைக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூட் ஐடி கம்பெனி இன் இந்தியா, ஒன்று. ரெண்டாவது, டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கல்ன்ற ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இண்டிகோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அடுத்தது சூமோ, டாட்டா சூமோ சூப்பர் டூப்பரோட ஹிட்டு. அடுத்தது இண்டிகா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. டாட்டா ஏஸ் கேட்கவே வேணாம். அதே மாதிரி ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னொன்று விஷயம் ரட்டன் டாட்டாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ரைட், இன்னைக்கு டேட்டில் சில பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட நிறைய உண்டு. என்னதுன்னு கேட்டால், பண்ணுறது சரியா தவறான்றது அடுத்த விஷயம். பண்ணும்போது பண்ணிவிட்டு தவறு இருந்துச்சுன்னா அந்த தவறை திருத்தறதுக்கு வெளியே பாரு. இது சரியா தவறா பண்ணுறதே பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு சொல்கிறது அர்த்தம் கிடையாது. எடுத்து பண்ணும் போதும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஃபுல் முயற்சியோட பண்ணு. ஆனால் தப்பாகிடுச்சுன்னு சொன்னால் அந்த தப்புக்கு உனக்கு எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அது எப்படி சரிப்படுத்த முடியும் பண்ணுறது புத்திசாலித்தனம். எடுத்து பாருங்களேன், அவர் பிரிட்டனில் ஒரு ஸ்டீல் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும் போதும் நிறைய மிஸ்டேக் வந்துச்சு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் எடுக்கும் போதும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு, நிறைய தவறுகள் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இங்கே டாடா ஸ்டீலும் டாடா மோட்டார்ஸுமே கமுதுருன்னு நடித்தாங்க. எடுத்து பாருங்கள், லாஸ்ட் 5 yearsல டாடா மோட்டார்ஸோட மெஜாரிட்டி, மறுபடியும் நான் சொல்கிறேன், மெஜாரிட்டி ஏர்னிங்ஸ் எங்கேருந்து வருது, பிரிட்டன்லேருந்து வருது, ஒன்று. ரெண்டாவது, ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் 5 to 8 years பீரியடில்
வந்த டாடா மோட்டார்ஸோட அத்தனை காருமே எடுத்துங்களேன், டிசைன் பக்காவாக இருக்குது. அது வந்து சஃபாரியாக இருக்கட்டும், இல்லை டாடா சஃபாரி, ரைட்? அதே மாதிரி எல்லா பிராண்டுமே அவங்களுது, ரைட்? பக்காவாக டிசைனிங். காரணம், லேண்ட் ரோவர் டீம், அங்கே இருக்கிற டிசைனிங் டீம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க ஃபார் இந்தியன் பேசஞ்சர் கார். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பக்கா சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இந்தியாவில் இருக்கிற காரில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேஃபஸ்ட் கார் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இட் இஸ் டாடா மோட்டார்ஸ். நீங்கள் எடுத்து பாருங்களேன், பெரிய பெரிய கார்லாம், எம்ஜி மாதிரி ஒரு பெரிய குளோபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காரு, அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து டொயோட்டா லேண்ட் ரோவருக்கு ஈக்குவலன்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. டாட்டாவோட ஒரு ஆர்டினரி காரில் இடித்து அது வந்து பீஸ் ஆகுது. அப்போ என்ன ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்கன்றது பாருங்கள். பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ரட்டன் டாட்டாவை பற்றி இன்றைக்கி ஊரே பேசிகிட்டு இருக்கு. நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. அவருக்கான இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கான இறுதி சடங்கு நடந்துகிட்ருக்கு. பார்சி கம்யூனிட்டியில் வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது தெரியாது. பார்சி கம்யூனிட்டியில் வந்து பாடியை எடுத்துகிட்டு போய் மலை உச்சியில் வந்து விட்டுருவாங்க. அங்கே வந்து கழுகு கொத்தி சாப்பிடும். அவங்களோட ஐடியா ரொம்ப கிளியர் கட், தட் அவங்க வந்து இயற்கையை வந்து நாசம் பண்ணக்கூடாது. அது தண்ணி ஆகட்டும், பூமி ஆகட்டும், இல்லை நெருப்பாகட்டும். இதுதான் வந்து பார்சி கம்யூனிட்டியோட பழக்கம். பட் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பார்சி கம்யூனிட்டியும் நேச்சுரலாக, அதாவது எலக்ட்ரிக் கிரிமிட்டோரியம் மூலமாக, ஏன்னா வல்ச்சர் மூலமாக எடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி டேட்டில் வந்து கழுகுகள் அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் அவங்களும் வந்து எலக்ட்ரிக் மூலமாக கிரிமேஷன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி முறைகளில் பண்ணியிருக்காங்கன்றது, இது தனியாக இருக்கட்டும். பட் டெஃபினெட்லி he is a legend and he has left lot of things. 4 பில்லியனில் வந்து போகும்போதும் ஆல்மோஸ்ட் 100 பில்லியனில் வந்து கம்பெனியை வந்து நிப்பாட்டியிருக்கிறாரு. மார்க்கெட் இன்றைக்கி வந்து மோர் ஆர் லெஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டேவாக இருந்துச்சு. எக்ஸ்பைரி அண்ட் டைம் பாஸுக்கு தான் வந்து மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்ட்ரா டே ஸ்விங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாங்க, காலையில் ஒரு அந்த 10 to 11:30 மணி மட்டும் வந்து ஒரு பெரிய ஸ்விங். அதுக்கப்புறமா இப்படியே கீழே தான் டைம் கில் பண்ணிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் டூயிங் டைம் கில்லிங், ரைட்? இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வந்து யூஎஸ் டேட்டாஸ் இருந்துச்சு, முக்கியமான டேட்டாஸ் இருந்துச்சு. ஜாப் டேட்டா ஆகட்டும், இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆகட்டும், ரெண்டுமே வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆர் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபேவரபுளாக வரல. இன்ஃப்ளேஷன்ஸ் நல்லா ஹையாக இருக்குது. அதே மாதிரி ஜாப்லேயும் வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாத ஒரு பிரச்சனைகள் உண்டு. சரி, இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 170 பாயிண்ட், எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 169 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங் ஹை இது. அண்ட் க்ளோஸ் ஆகும்போது 42 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ப்ரீமியமில் இருக்குது 127 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 416 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 499, 500ன்னு வச்சிங்களேன். அண்ட் ப்ரீமியமில் இருக்குது 260 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டி ஆஸ்லஸ் பேங்க் நிஃப்டி ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகுமா சொல்ல தெரியல, டைரக்ஷன் இல்லாத தான் இருக்குது. நேற்று என்ன இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸ் ஸ்கோர் தான் வந்து இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ ஏற்றலை. நான் வந்து ஆர்பிஐ டீட்டெயில்ஸ் பற்றியே நான் பேசலை. ஏன் பேசலைன்னு சொன்னால் இட் இஸ் இம்மெட்டீரியல். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே வந்து சொன்னேன், ஆர்பிஐ என்ன பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க முடியாது. அது காரணமும் நான் சொன்னேன். ஸோ இட் இஸ் இம்மெட்டீரியல். யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி என்ன யூஸு? ஒன்றும் இல்லை, பாண்ட் டேட்டாஸ் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கவர்மெண்ட் வந்து என்ன வேணால் பண்ணிட்டோம், பாலிசி மேக்கர்ஸ் என்ன வேணால் பண்ணிட்டோம், மார்க்கெட் என்ன கரெக்டுன்னு ஃபீல் பண்ணுதோ அதுதான் பண்ண போகுது. ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் பாசிட்டிவாக வந்துருந்துச்சுன்னா கோல்டு அண்ட் சில்வர் பெருசாக கிலோ இருந்திருக்கும். நெகட்டிவாக வந்தனால கோல்டு அண்ட் சில்வர் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. என்ன ரியாக்ட் ஆகிட்டுருக்கு? நீங்கள் ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $14 ஏறி இருக்குது கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 0.5%லேருந்து 1.1%க்கு போயிடுச்சு. ஸோ சில்வர் வந்து தார்மாராக ஏறிக்கிட்டு இருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நேற்று வந்து 90,500 ரேஞ்சில் இருந்துச்சு, ரைட்? 500ல் 90,800 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் வந்து 91,500 ரேஞ்சில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 700-800 rupees per kg ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர் ஏறி இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று 7,710-720 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து 24 கேரட் சென்னை ரேட்டு ஜிஎஸ்டியோட. அண்ட் ரைட் நவ் அரவுண்ட் 7,750
ரைட். நேற்றுக்கு இன்றைக்கி வந்து 20-30 ரூபா வந்து கிராமுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 84 வந்து டச் ஆகிடுச்சு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்குல்ல, ஸோ டெஃபினட்டாக அது எல்லாமே வந்து இங்கே காட்டும். இன்றைக்கி எஃப்ஐஐஸ் வந்து இன்றைக்கும் செல் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அபவுட் 4,926 க்ரோர்ஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க 3,878 க்ரோஸ்க்கு. இது எப்படி தான் மேட்ச் பண்ணுறாங்கன்றது தெரியல, பட் ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க. இந்தியா விக்ஸ் இன்றைக்கும் வந்து ஒரு 4.5% குறைஞ்சிருக்கு. பிலோ 14 வந்துருச்சு. 13.55 அந்த லெவலில் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் இல்லாத இருக்குது. எதெல்லாம் நேற்று கீழே வந்துச்சோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து மேலே போயிருக்கு. அண்ட் வைசி வர்ஸா. இன்றைக்கி ரைட் நவ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நேற்றுலாம் எடுத்து பாருங்களேன். ஓப்ராய் ரியாலிட்டி நேற்று வந்து அப்பா இருந்துச்சு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி நேற்று வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு ஆட்டோமொபைலில், இன்றைக்கி பாட்டமுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி மதர்சன் நேற்று பாட்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி அப்பு வந்திருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் 4% அப்பு. அதே மாதிரி இந்த சைடு ரியாலிட்டியில் நம்ம தாஜ் குரூப்பை வந்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 2% அப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் லாஸ்ட் 2 டேஸாக வந்து அதானி என்டர்பிரைசஸ் ஆகட்டும், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஆகட்டும் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்பெஷலி வந்து எம்ஜிஎல் ஆகட்டும், ஐஜிஎல் ஆகட்டும், கெயில் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டீல் ரைட், ஜிண்டால் இல்லை ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. என்எம்டிசி முந்தா நேற்று வந்து டவுனில் இருந்துச்சு, நேற்றும் அப்பா இருந்துச்சு, இன்றைக்கும் வந்து அப்பா இருக்குது. ஸோ பார்க்க வேண்டியது இன்னும் ஃபர்தர் மெட்டல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகுன்றது. இன்றைக்கி வந்து மோர் ஆர் லெஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 50-50 தான் நம்ம சொல்லணும். எஃப்என்டோவில் வந்து 87 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸில் இருந்துச்சு, பாசிட்டிவில் இருந்துச்சு. 90 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஸோ மோர் ஆஃப் 50-50 தான். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் இல்லாத வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. துர்கா பூஜா நடக்குது. நாளைக்கு நம்ம இங்கே விஜயதசமி நம்ம கொண்டாடுவோம். நாளைக்குல நாளான்னைக்கு நிறைய பேர் ஆஃபீஸில் நாளைக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு சாட்டர்டே சண்டே லீவ் விட்ருவாங்க. டெஃபினட்டாக சாட்டர்டே அன்றைக்கி ஆயுத பூஜை இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்க்கலாமே மண்டே அன்றைக்கி என்ன நடக்குதுன்றது. மோஸ்ட்டாக நார்த் இந்தியா பூரா வந்து ஜாஸ்தி ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. அங்கெல்லாம் நம்ம ஊரில் விஜயதசமி ஆயுத பூஜைன்னு சொல்கிற மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து துர்கா பூஜாஸ் நடந்துகிட்டு இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாமே. துர்கா பூஜா, காளி பூஜாலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. யூஎஸ் ஜாப் டேட்டாஸ் அந்தளவுக்கு என்கரேஜிங்காக இல்லை. அண்ட் என்டையர் மார்க்கெட் வெஸ்டர்ன் வேர்ல்டு பூரா, அதாவது யூரோப் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. ரைட் நவ் இந்த 6 மணிக்கு இந்த டேட்டாஸ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கமாடிட்டிஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஏஞ்சி முழிச்சிட்டு விளாண்டுட்டுருக்கு. எஸ்பெஷலி க்ரூடு வந்து 1.2-1.3% ஏறி இருக்குது. வீக்கெண்ட் வந்துருச்சுல, இஸ்ரேல் எப்போ அடிக்குன்றது தெரியாது. ஸோ டெஃபினட்டாக அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ராபப்ளி நம்ம வந்து வீக்கெண்டில் ஆயுத பூஜை முடிச்சுட்டு நம்ம சாயந்தரம் 6 to 9 சோஹோ மீட்டிங்கில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.